தைப்பூசம் தான் இந்த உலகம் பிறந்த நாள்னு ஒரு நம்பிக்கை உண்டு. உலகத்துக்கு பிறந்த நாள் தைப்பூச நாள் தான். முருகன் சித்தர்களுடைய தலைவன். முருகனும் சித்தன் தான், சித்தர்களுடைய தலைவன். அந்த முருகனுக்கு மனம் இறங்கி ஆணவம் விட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் காலடியில போடுறதுக்கு முதல்ல நம்ம மட்டும் கும்பிட்டோன்றது இல்லாம பக்தர்கள் அடியவர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து வழிபாடு செய்யறதுங்கிறதுக்கான நெருப்புல இறங்கி போறதுங்கிறது நடக்க முடியுமா? நம்மளால சாதாரணமா நடக்கவே முடியாது. வெயில் நாள்லயே செருப்பு இல்லாம வெளியில போக முடியாது. ஏன் இன்னும் சொல்ல போனா வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுட்டு வாழற காலமா அந்த காலம் இருக்கு. ஆனால் நெருப்புல ஒருத்தவங்க இறங்குறாங்க அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கும் இல்லையா? அந்த கர்மாவில ஒரு வேதனையை அனுபவிக்கணும்னு இருந்தா அனுபவிச்சு தீக்கணும். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மேம். இந்த டாபிக் எனக்கு பிடிச்ச, உங்களுக்கு பிடிச்ச, எல்லாருக்கும் பிடிச்ச முருகனை பத்தி தான் நான் பேசலாம்னு இருக்கிறேன். பொதுவா எல்லாருக்கும் மனசுக்கு நெருக்கமான ஒரு கடவுள் இருப்பாங்க. அவங்கள நினைச்சா எல்லாருக்கும் ஒரு புன்னகை வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். ஆனா முருகனை பத்தி மட்டும் பேசினா எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வரும். ஸோ தை மாசம் வந்தாச்சு, தைப்பூசம் வரப்போகுது. அதை பத்தி பேசலாமா? நல்லா பேசலாம். முருகன்னா இனிமை, மகிழ்ச்சி, ஆற்றல், எப்படின்னாலும் சொல்லலாம். முருகன்னு சொல்லும் போது எல்லார் மாதிரி எனக்கும் அது உடம்புக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சி நிச்சயமா வரும் தான். என்னுடைய மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வம். எங்க போனாலும் எனக்கு முருகாங்கிறது முதல்ல வரும். அப்புறம் அந்த சாமிகிட்ட ஓ பெருமாள் கோயிலா, மன்னிச்சுடுங்க பெருமாளே அப்படின்ட்டு முருகான்னு சொல்லுவேன். முருகனுடைய பல திருவிழாக்கள்ல முக்கியமானது தைப்பூசம். தைப்பூசத்துக்கு நிறைய பெருமைகள் உண்டு. நம்ம தமிழர் மரபுப்படி நம்முடைய மூதாதையர் தெய்வமாக ஆனாங்கன்னா அது முருகன். நம்ம சிவபெருமான் பெரிய மகா யோகி. உலகத்துல பெரிய யோகி என்றால் அந்த யோகியினுடைய அடுத்த அதனுடைய டிரைவேஷனான வெர்ஷன் அப்படின்னு முருகனை சொல்லலாம். சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன், அதுல மாற்றம் இல்லை. இருந்தாலும் உலகம் முழுக்க வெளிச்சம் இருந்தாலும் நம்ம நமக்கு வசதிக்காக ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி வச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி கூப்பிட்ட உடனே என்னன்னு கேட்கிற மாதிரி ஒரு நண்பனாக, ஒரு ஆத்ம தோழனாக முருகன் இருக்கார். அந்த முருகன் சித்தர்களுடைய தலைவன். முருகனும் சித்தன் தான், சித்தர்களுடைய தலைவன். அந்த முருகனுக்கு நாம வழிபாடு செய்யறது அப்படிங்கிறதுல அந்தந்த பகுதிகளுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். நம்முடைய பெரியவர்கள் நமக்கு சொன்னது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறதுல எது உயர்ந்ததோ அதை வச்சு நம்ம உபசரிக்கணும். நம்ம வீட்டுல நமக்கு நல்ல புதுசா சுட சுட சாப்பாட்டை வச்சுட்டு வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு வேணும்னு 2 நாள் சாப்பாடு எடுத்து போடுவோமா? வாய்ப்பே இல்லை. அது இல்ல. நம்ம வேணா பழைய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு வந்தவங்களுக்கு புதுசா சுடுசோறு தானே செஞ்சு போடுவோம் இல்லையா? அதானே நம்மளுடைய அடிப்படை நாகரிகம்ங்கிறது. அப்ப இருக்கிறதுல எது அதிகமாக சிறப்பானதோ அதை அவனுக்கு கொடுக்கணும். முருகனுக்கு நாம வழிபாட்டின் மூலமாக செய்யறது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ஒரு அர்ப்பணிப்பு, அன்பை அவனுக்கு காலடியில கொடுக்குறோம். அடுத்தது நம்முடைய அறியாமையே அவன் காலடியில கொடுக்குறோம்பாங்க அருளாளர்கள் சொல்லக்கூடியது. இது என்னங்க வித்தியாசமா இருக்குன்னா, பழம், பூவு இதெல்லாம் சாமிக்கு வச்சு நம்ம அலங்காரம் பண்ணுவோம், படைப்போம், அது வேற. ஆனா அவன் காலடியில கொண்டு போய் நம்ம கொட்டுறது என்னன்னா, நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை, அறியாமை. நமக்கு ஒண்ணு தெரியாம இருக்குதுன்னா அதை கொண்டு போய் கொட்டுவோம். ஏன்னா அதுதான் சரணாகதி. முருகனுடைய தைப்பூச நாள்ல நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டை எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். காவடி எடுப்போம், அலகு குத்திக்குவோம், தீ மிதிப்போம், மலை ஏறி போவோம், பாத யாத்திரை போவோம். இதெல்லாம் மனசுல ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இதனுடைய அடிப்படையா நம்ம எங்க அப்படி போவோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்யறோம்னா அந்த வேலைக்கு தகுந்த ஒரு ஆடை அணிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி ஒரு ஊடகத்துல இருக்கோம்னா கொஞ்சம் ஒப்பனை பண்ணிக்கிறது, அதெல்லாம் தவறு இல்லை. அந்த வேலைக்கு தகுந்த ஒரு அவுட்லுக் அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா? ஆனா இந்த அவுட்லுக்கோ இந்த முகப்பூச்சோ இல்லாம ஒரு இடத்துல இருப்போம். எங்க இருப்போம்? வீட்டுல. நம்மளை சேர்ந்தவங்க கிட்ட, நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம நம்ம முகப்பூச்சு நமக்கு தேவை கிடையாது.
நம்ம வந்து ஒரு ஃபார்மலான ஒரு ஆடை அப்படிங்கிறது தேவையில்லை. இயல்பா நம்ம எப்படி இருப்போம் அப்படிதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா யார்கிட்ட ரொம்ப நம்மளுடைய சர்வசாதாரணமான எல்லாருக்குமே வந்து ஒரு அலங்காரம் பண்ணிக்காத ஒரு முகம்ன்றது ஒண்ணு இருக்கும்ல. அதோட நம்ம தைரியமா யார போய் பார்ப்போம்னா நம்மள பெத்தவங்கள. ம். ஏன்னா அவங்க நம்மள பொறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்ன மேக்கப் பண்ணாலும் உன் உண்மை என்னன்றது முகத்தோடது தெரிஞ்சிடும். எது உண்மை எது பொய்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். தைப்பூசத்தன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க நீங்க பாருங்களேன். எத்தன முருகனடியார்கள் அவங்க இருக்கிற பொசிஷன், அந்த பெரிய பணம், பதவி, செல்வாக்கு இதையெல்லாம் விட்டுட்டு தெருவுல காலார செருப்பு இல்லாம நடந்து போறது. நம்ம பார்த்திருக்கோம்ல. பாத யாத்திரை ம். கிளம்பி பழனி வரைக்கும் நடந்து போவாங்க. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ முருகன்கிட்ட போய் நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி என்னால இவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால கீழ டவுன் டு எர்த் போ முடியாதுங்கிற அளவுக்கு போய் சரணாகதி அடையிறோம். அடுத்தது காவடி தூக்குறது. காவடி தூக்குறதுங்கிறது இடும்பன் சந்நிதின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? பழனி கோவில்ல. அந்த இடும்பன் சந்நிதியில வந்த வரலாறு தான் காவடி தூக்குறது. சிவன் மலை, சக்தி மலைன்னு 2 2 மலைய மலைய வந்து அவன் எடுத்துட்டு வர்றான். அகத்திய முனிவர் வந்து இங்க வையி அப்படின்னு சொல்றாரு. அவன் வச்ச இடத்துல இருந்து எடுக்க முடியல. அதுதான் நாங்க பழனி பழனியில மலை. முருகனுடைய திருத்தலமாக இருக்கிறது. இப்ப காவடிங்கிறது நம்மளுடைய சுமை. இந்த சுமைய கொண்டு போய் நம்ம அவன் காலடியில சேர்க்கிறோம். நீங்க யார்கிட்ட நம்ம குறைய சொல்லுவோம்? கடவுள். நம்ம சமூகத்துல நமக்கு ரொம்ப அணுக்கமான ஆத்ம நண்பன்னு யாராவது இருந்தா அவங்க கிட்ட தானே சொல்லுவோம். இருக்கும்போது கண்டிப்பா. சொல்லுவாங்க பொதுவா உளவியல் நிபுணர்களும் பெரியவங்களும் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர்கிட்டயாவது நம்மளுடைய இன் அண்ட் அவுட் நம்ம வந்து வெளிப்படையா அவங்களோட நம்ம பகிர்ந்துக்கிட்டா தான் நம்ம மனசுக்கு அது ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம குறைகளை கொண்டு போய் தயக்கமே இல்லாமல் நம்ம சுமையை கொண்டு போய் அவன் காலடியில வைக்கிறோம். அதை விட இன்னொன்னு அழகு குத்திக்கிறது. இந்த பிரார்த்தனை இருக்கு பாத்தீங்களா? அவ்வளோ வலி. இங்க அழகு இங்க கன்னத்துல வச்சு குத்துவாங்க, முதுகுல வச்சு குத்துவாங்க. சில பேர் தொங்குவாங்க. அது வந்து பரவக்காவடி. இறைவா. அது பரவக்காவடின்னு பேரு. இந்த அழகு குத்தி நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அந்த மாதிரி பண்றவங்களால பேச முடியாது. நமக்கு வந்து பேச்சு நின்னு போயிடும். சும்மா இரு சொல்லற அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்ட உபதேசம். இந்த உலகியல் வழக்கு பேச்ச விட்டுட்டு இறைவனோட நம்மளுடைய பிரார்த்தனைகளை சொல்றது, எனக்கு இருக்கக்கூடிய கர்மாவை இந்த பிரார்த்தனை செஞ்சு நான் வந்து அந்த வேதனையை அனுபவிச்சு நான் உனக்கிட்ட வந்து சரணடைகிறேன். என்னுடைய நம்ம ஒருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கும் இல்லையா? அந்த கர்மாவுல ஒரு வேதனையை அனுபவிக்கணும்னு இருந்தா அனுபவிச்சு தீக்கணும். ரொம்ப பெரிய அருளாளர்கள் நல்வினை தீவினைன்னு சொல்லுவாங்க. அதுல தீவினைய பார்த்து கூட பெருசா பயப்பட மாட்டாங்க. ஏன்னா உடம்புக்கு ஒரு உபாதை வருது, ஒரு நோய் வருதுன்னா அதை அப்படியே அனுபவிச்சு கழிக்கணும்பாங்க. ஆனா அதை ஸ்கிப் பண்ணினோம்னா அல்லது அது வேணான்னு நம்ம வந்து அதை தாண்டி இறைவன்கிட்ட வந்து ஏதாவது நம்ம விண்ணப்பம் வச்சு அதை தாண்டுறோம்னு வைங்களேன், அது நல்வினையா மாறி நிக்குதுன்னா அடுத்த ஜென்மம் வரும். அந்த மாதிரி இப்போ இந்த ஜென்மத்துல இப்போ ஜோதிடர்கள் சில பேர் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு இந்த நேரத்துல ஏதாவது ஒரு செலவு வரணும், அப்ப நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு உடம்புக்கு முடியாம வந்து அதுக்கப்புறம் போய் மருத்துவ செலவு பண்றதை விட யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுக்கு நீங்க ஒரு உதவி பண்ணிடுங்க. கரெக்ட். அவங்க கர்மால அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை பண தேவை. அதுதான் இருக்கு. நமக்கு செலவு பண்ணணும்னு இருந்ததுன்னா அதை அங்க கொடுத்து முடிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய பேர் நம்ம அதிலேயே சொல்லி கேட்டிருக்கோம்ல. அப்போ கர்மாவை அனுபவிச்சிடணும். இந்த பிரார்த்தனைகள் என்னன்னா, எனக்கு ஏதாவது கர்மா இருந்தாலும் நான் என்னுடைய அந்த சுகபோகத்தை விட்டு மண்ணுல வெறுங்கால்ல நடக்கிறேன், பல மைல் தூரம் நடந்து வர்றேன், நான் பல 100 மைல் தூரம் நடந்து உன்னை பார்க்க மலையேறி வர்றேன், என் சுமைய சுமந்துகிட்டு வர்றேன். சில விஷயங்கள் வந்து நமக்கு சுமையா இருக்கும், இறக்கி வைக்க மாட்டோமான்னு தோணும், ஆனா சுமந்துதான் ஆகணும்னு இருக்கும். அதை கொண்டு போய் உன் காலடியில வந்து கொட்டுறேன், கொடுக்குறேன். எனக்கு வந்து இருக்கிற இன்னும் உடலை வந்து இன்னும் கொஞ்சம் சிரமப்படுத்திக்கிறேன், வருத்திக்கிறேன். அந்த காயத்தை படுற ஒரு காயப்படணும் அப்படின்னா நீங்க இப்போ அழகு குத்தி அந்த காயம் வருதுங்கிற போது அந்த நேரத்துல உங்களுக்கு காயப்படணும் இந்த வருஷம்னு இருந்ததுன்னா அது அந்த இடத்துல முடிஞ்சு போயிடும்பாங்க. ஒரு ஏதோ ஒரு விபத்துலயோ எங்கேயோ ஒரு முட்டி மோதி விழுந்து காயப்படுற அப்படிங்கிற இது இருந்ததுன்னா சரியா போயிடும்பாங்க. அதனாலதான் இதெல்லாம் செய்யறது. எல்லாத்தையும் தாண்டி நெருப்புல இறங்குறேன், தீ மிதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம்
இப்போ நெருப்புல இறங்கி போறதுங்கிறது நடக்க முடியுமா நம்மளால? சாதாரணமா நடக்கவே முடியாது. வெயில் நாள்லயே செருப்பு இல்லாம வெளியில போ முடியாது. ஏன் இன்னும் சொல்லப்போனா, வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுட்டு வாழற காலமா இந்த காலம் இருக்கு. ஆனால் நெருப்புல ஒருத்தவங்க இறங்குறாங்க அப்படின்னா, அந்த சூழலை நாம கடந்து போறோம்னு அர்த்தம். நீங்க அந்த பூ மிதிக்கக்கூடிய அடியவர்கள் யார் ஒருத்தருக்கும் உடம்பு சுடாது. ம். ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா, தெய்வ சங்கல்பத்தோடு, தெய்வ அருளோடு அதுல நடக்கிறபோது, அந்த நெருப்பினுடைய வெம்மை நம்ம உடம்ப ஒண்ணும் பண்ணாது. இது மூட நம்பிக்கை இல்ல, தெய்வ நம்பிக்கை. சில பேர் அத வந்து தவறா புரிஞ்சுக்குவாங்க. அது கிடையாது. இது முழுக்க முழுக்க தெய்வ நம்பிக்கை. அப்படி நடந்து வர்றபோது மனசுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்பிக்கையோட நடக்கிறவங்களுக்கு அது புரிஞ்சுக்குவாங்க. நீங்க இது எல்லாம் நம்ம தை மாசத்துல, அதுவும் தைப்பூசத்துல செய்யறத பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னா, உலகத்துல சூரியன், சந்திரனுடைய அந்த பாதை, அத வச்சு தான் நம்ம கணக்கு பண்றோம்னு நெறைய பார்த்திருக்கோம் இல்லையா? சூரியனும், சந்திரனும் ஒரே நேரத்துல, ஒரே நாள்ல சரிசமமாக இருக்கக்கூடிய நாளுங்கிறது வருஷத்துல ஒரு சில நாள் மட்டும் தான். அதுல தை மாசம் ஒண்ணு. அதிலும் தை பூசம்ங்கிறது ஒண்ணு. அன்னைக்கு பௌர்ணமியும் இருக்கும். பகல்ல இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம்ங்கிறது, அதுவும் இரவுல வரக்கூடிய பௌர்ணமி வெளிச்சம், அந்த கதிர்கள் 2ம் சரிசமமாக நேரத்துல இருக்கக்கூடியது தைப்பூசம். அந்த அன்னைக்கு. அடுத்தது 2ல இருந்தும் காஸ்மிக் எனர்ஜி வருதுங்கிறது நமக்கு தெரியும்ல. அதனுடைய அதிகமான குட் எனர்ஜி பூமியை நோக்கி வரக்கூடிய நாள் தைப்பூசம். தைப்பூசத்தன்னைக்கு இது மாதிரி உடம்ப வந்து வெளிப்படுத்தி ஆண்கள் பார்த்தீங்கன்னா, பேர் பாடியா தானே நடந்து போவாங்க ஆமா. இல்லையா? இந்த அலகு குத்துறதோ, இந்த தீ மிதிக்கிறதோலாம் அந்த ஆண்கள் பாத யாத்திரை, காவடி எடுத்து போறவங்க எல்லாம் வந்து இடுப்புல துண்டு கட்டிட்டு பேர் பாடியா போவாங்க. அப்படி போறபோது அதிகமான அந்த நல்ல குட் காஸ்மிக் எனர்ஜி உடம்புல சேரும். ம். அத படுறதுக்காகத்தான் வெயில் எக்ஸ்போஸ் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் அன்னைக்கு செய்றது. ஏன் அதுக்கு அடுத்தாப்புல மாசி மாதத்துல செய்யலாம்னா, அதுக்கு வேற விதமான வழிபாடு இருக்கு. வழிபாடு இருக்கு. ஆனா இது குறிப்பிட்டு வெளியில சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுங்கிறது இதுதான். அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த குட் எனர்ஜி உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கணும். திருக்கோவில்ல போய் சுவாமிக்கு முன்னாடி நின்னு வழிபாடு செய்யறதுங்கிறதே என்னன்னா, அந்த கர்ப்ப கிரகம், அந்த கல் விக்கிரகம் வந்து எப்பவுமே மந்திரங்களையும், அந்த நல்ல எனர்ஜியும் உள்கிரகித்து வச்சுக்கும். அத வந்து நம்ம பக்கத்துல நின்னு அத வாங்கிக்கிறதுக்கு தான். நம்ம சொல்லுவாங்கல்ல, பல கோவில்கள்ல ஆண்கள் மேல் சட்டை அணிஞ்சு போகக்கூடாதுன்னு இருக்குதுன்னா, ம். அதுக்கு அதுதான் காரணம். ம். அவங்க வந்து அந்த எனர்ஜிய உள்வாங்கிக்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஏற்பாடு தான் அது. தைப்பூசத்துக்கு அப்படி ஒரு பெரிய வலிமை உண்டு. இன்னொன்னு ஒரு கூடுதல் தகவல் சொல்லுவாங்க. ஏன்னா, தைப்பூசம் தான் இந்த உலகம் பிறந்த நாள்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படிங்களா? உலகத்துக்கு பிறந்த நாள். ஓ! தைப்பூச நாள் தான். அது உலகத்துக்கே பர்த்டேன்னா அப்ப இன்னும் சந்தோஷம் தானே அது. அது ஒரு அது நிரூபிக்கப்பட்டதா தெரியல எனக்கு. ஆனால் நான் ஒரு இதுல படிச்சேன். படிக்கிறபோது நல்லா இருந்தது. ஆஹா ரைட்டு நம்ம வாழுற பூமிக்கே பிறந்த நாள் அப்டின்னா, அது எவ்ளோ நல்ல விஷயம். பல சமூகங்கள்ல வந்து அன்னைக்கு தான் புது கணக்கு எழுதுவாங்க. ம். ம். வியாபாரம் செய்யறவங்க வந்து பிள்ளையார் சுழி போட்டு லாப கணக்கு எழுதுறது அப்படிங்கிறது தைப்பூச நாள்ல. ஏடெடுத்து படிக்கிறதும்பாங்க. அடுத்த அந்த வருஷம் வந்து விளைச்சல் எப்படி இருக்கும்? மழை தண்ணி எப்படி இருக்குங்கிறதுல ஏடு எடுக்கிறது, புது கணக்கு எழுதுறது, புது வியாபாரம் ஆரம்பிக்கிறது, ஒரு நல்ல புது செயல் இது பண்றது. நீங்க இன்னொன்னு சமூக ரீதியா பார்த்தீங்கன்னா, அப்பதான் பொங்கல் கொண்டாடி இருப்போம். தை மாசம் அறுவடை செஞ்சு நெல்லாம் வித்து கையில கொஞ்சம் லாபமும் இருக்கிறது. அப்ப கையில பணம் இருக்கிற போது அத உடனடியா நல்ல முதலீட்டுல போடுறது தானே புத்திசாலித்தனம். அத ஆரம்பிச்சுருவாங்க தைப்பூசத்துல. அப்ப முருகனை வேண்டி அத செய்யற பொழுது அது இன்னும் இறைவன் அருளால பல்கி பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா. தைப்பூச நாள்ல முருகனை வழிபாடு செய்யறவங்களுக்கு முருகனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். மனம் இறங்கி ஆணவம் விட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் காலடியில போடுறதுக்கு முதல்ல நம்ம மட்டும் கும்பிட்டோன்றது இல்லாம பக்தர்கள் அடியவர்கள் கூட்டத்தோடு சேர்ந்து வழிபாடு செய்யறதுங்கிறதுக்கான பல முக்கிய விழாக்கள்ல தைப்பூசமும் ஒண்ணு. அதனால தைப்பூச நாள் வந்து தை மாதம் பௌர்ணமி திதி வரக்கூடிய அந்த நாளு முருகனை நினைச்சு நம்ம நிறைய நல்ல புது விஷயங்களை தொடங்கி பழசெல்லாம் போச்சு, என் கர்ம வினையெல்லாம் போச்சு, இன்னிலிருந்து புதிதாக பிறந்தோம் அப்படின்னு அவனுடைய பாதத்துல சரணடைஞ்சு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கான நாள் தைப்பூச நன்னாள். நீங்க சொன்ன மாரி முருகன் என்றால் இனிமை. அந்த இனிமை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் மேம். எங்களுக்காக இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி மேம். நன்றி, நன்றி.